நல்ல வாசனையாக இருக்கும். நான் டெய்லியும் பார்ப்பேன் அதை. இது வந்து புதினா செடி. பூண்டு செடியும் புதினா செடியும் ஒரே தொட்டியில் தான் வச்சுருக்கேன். அடுத்து வந்து என்னென்னா, இது வந்து அவரை செடி. அவரை வந்து செடியாட்டும் வரும், இல்லை அந்த கொடி பறக்கிற மாதிரியும் வரும். இது வந்து நான் கொடியிலேருந்து இதை செடியாட்டம் வச்சுருக்கேன். முன்னாடி வச்சது வந்து கொடி மாதிரி இருந்துச்சு. அதில் வந்து நல்ல பூச்சி வந்தனால நாங்கள் எடுத்து போட்டுட்டோம் அதை. இது வந்து அவரை செடி. இது வந்து மணி பிளான்ட் நான் உள்ளே வச்சுருக்கேன். மணி பிளான்ட் தான் இதில் வச்சுருந்தேன், ஆனால் அது தன்னாலேயே அவரை செடி வந்துட்டு. அடுத்து என்ன வச்சுருக்கேன்னு பார்ப்போமா? அடுத்து வந்து நான் இது வந்து சங்குப்பூ செடி தான் வச்சுருக்கேன். இது வந்து ஃபஸ்ட்டில் நிற்கிது, சங்குப்பூ மட்டும் நிற்கிது. இது வந்து மருதாணி செடி. பாருங்கள் ரொம்ப பெருசாக நிற்கிதுங்க. இது வந்து மருதாணி செடி. நான் குட்டியாக தான் எடுத்துக்கொண்டு வச்சேன், அது தன்னாலே பெருசாகிட்டு. அடுத்ததாக என்னென்னா பூண்டு செடி மாதிரி இது வந்து வெங்காய செடி நான் வச்சுருக்கேன். ஒரு 3 இல்லை நிறைய வெங்காயம் இருக்கும் போல். இது வந்து இஞ்சி வச்சுருந்தேன் இதில். இது வந்து வெங்காய செடி வச்சுருந்தேன் நான். அடுத்து என்னதுன்னா துளசி செடி வச்சுருக்கேன். இல்லை வந்து துளசி செடியும் இதுக்கு பேர் எதுவும் சொல்லுவாங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இதோ இந்த தொட்டா கும்பிடும் இல்லையா, இதை வந்து நீங்கள் பேர் என்ன சொல்லுவாங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்ததாக வந்து என்னதுன்னா செம்பருத்தி செடி தான் வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து செம்பருத்தியே பூக்கலை. இது வந்து செம்பருத்தி செடி எவ்வளோ பெருசாக வந்திருக்கு பாருங்கள். முன்னாடிலாம் இந்த காம்பு மட்டும்தான் நின்றுச்சு, ஆனால் இப்போ நல்ல பெருசாக வந்திருக்கு. அடுத்து வந்து என்னதுன்னா இதுக்கு பேர் ஏதோ சொல்லுவாங்க அம்மா, எனக்கு அது பேர் தெரில. அதனால் நம்ம அடுத்து பார்ப்போம். இது வந்து கிட்டத்தோலை இல்லை, இது புதினா செடி இருக்குது. அப்புறம் வந்து இது வந்து ஒரு வகை கீரை. இதை வந்து நாங்கள் எடுத்து சமைப்போம். இந்த கீரையை வந்து வீட்டில் கூட வளர்க்கலாம். நான் வீட்டில் தான் வளர்த்துருக்கேன். இதோட பூ வந்து அழகாக இருக்கும். இதோ அதை எடுத்துருந்தா என்ன இருக்கு இல்லையா, இந்த பூவை வந்து இப்படி எடுத்து பறக்க விட்டோம்னா நல்லாயிருக்கும். இவங்கள அழகாக இருக்கும். அப்புறம் வந்து இது வந்து ரோஸ் செடி வச்சுருக்கேன் நான். ரோஸ் செடியில் வந்து அம்மா வந்து பதியம் வச்சுருக்காங்க, தனித்தண்டை. அது வந்து நல்ல காய்க்கும், வெள்ளை கலர் ரோஸ் பூக்கும், நல்ல பூக்கும் அது. நான் இந்த பூச்செடி. அடுத்து வந்து என்னென்னா கற்பூரவள்ளி வச்சுருக்கேன். இது வந்து கற்பூரவள்ளி. இதுவும் சின்னதாக அந்த சின்னதாக இதோ இந்த மாதிரி தான் வச்சுருந்தேன். அது வந்து ரொம்ப பெருசாட்டு வந்துருச்சு. அடுத்ததாக என்னென்னா அங்கே வந்து ஒரு எலுமிச்சை செடி தான் இருக்குது பார்த்தீங்களா. இதோ எலுமிச்சை செடி தான் இருக்குது. அப்புறம் நான் என் ஜன்னல் சைடில் வந்து துளசி அது வந்து அப்படியே நிற்கிது. பூச்சி வந்துட்டு அந்த சைடில் வந்து அவரை செடி இருக்குது பார்த்தீங்களா. அவரை செடி இருக்குது. இது வந்து என்னதுன்னா இதுக்கு பேர் என்ன தெரியுமா உங்களுக்கு? சரி ஓகே, நான் சொல்லுதேன். இதுக்கு பேர் வந்து அரளி செடி. சாரி, இடையில வந்து அப்பா கூப்பிட்டாங்க, அதனால் பார்க்க முடில. இது வந்து அரளி செடி நல்ல பூக்கும். இது நல்ல பூக்கும். எங்கள் வீட்டு பால்கனியில் தான். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை. இதுதான் எங்கள் வீட்டு பால்கனி தோட்டம். நான் தான் எல்லா செடியும் வச்சது சின்ன பிள்ளையிலேருந்து. பார்த்தீங்களா, சின்னதான் தோட்டம்தான். இனி அடுத்து மொட்டை மாடியில் வந்து ஒரு அவரை செடி இருந்துச்சு. அது வந்து நல்லா காய்ச்சுது, ஆனால் இது வந்து காய்க்கவே மாட்டேங்குது இந்த அவரை செடி. அதுக்கு என்ன பண்ணணும்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, பாய்.